பாண்டியன் ஸ்டோர்ஸ் அடுத்த வர எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா பழனியோட கடை வந்து திறக்க போகிறாங்க. அதுக்கு பார்த்திங்க அப்படின்னா எல்லாரும் அவங்க அண்ணன் வீட்டில் ரெடியாகி காரில் வந்து கிளம்பி போகிறாங்க. ஆனால் கோமதி வீட்டில் பார்த்திங்க அப்படின்னா பழனி வந்து எங்கே கடையை வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு பழனிக்கே தெரில. அதனால நான் கேட்டுட்டு வரேன்னு போனவங்களை பழனியை பார்த்திங்க அப்படின்னா அப்படியே கூட்டிகிட்டு போயிடுவாங்க. கூட்டிகிட்டு போனதுக்கப்புறம் நான் லொக்கேஷன் அனுப்பிக்கிறேன்னு சொல்லிட்டு பழனியும் அவங்க கூடயே போயிடுவார். ஆனால் கோமதி வீட்டில் பார்த்திங்க அப்படின்னா செந்தில் மீனாலேருந்து எல்லாமே என்ன நினச்சிப்பாங்கன்னா, நம்மள ஏன் மாமா கூப்பிடாம அவர் போயிட்டாரு, ஒருவேளை நம்ம வந்து ஃபங்க்ஷன் வரதில் மாமாவுக்கு இஷ்டம் இல்லை போல், நம்ம வந்து அதாவது பிரச்சனை நடக்கும்னு அவர் நினச்சிருக்கலாம், அதனால தான் கூப்பிடாம போயிருக்காரு, கூப்பிடாம போனதுக்கு எப்படிமா போகிறது அப்படின்னு சொல்லிட்டு செந்திலும் மீனாவும் நாங்கள் வரல அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸ்க்கு கிளம்பி போயிட்டாங்க. மீனா போய் நான் சாயந்தரம் கடையில் மாமாவை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்களும் கிளம்பி போயிட்டாங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா கதிர் ராஜி எல்லாம் வந்து கதிர் சொல்கிறாரு, நம்ம 4 பேர் போய் பார்த்துட்டு வரலாம், நீ நான் அரசி அதுக்கப்புறம் அம்மா எல்லாம் போய் பார்த்துட்டு வரலாம்னு சொல்லிட்டு ராஜு கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ராஜி வந்து எப்படி இருந்தாலும் மாமா கூப்பிடல போகணுமான்னு கேட்குறாங்க. மாமா வந்து இப்படி இங்கேயே இருந்துட்டு இப்போ புதுசாக கடை ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு சங்கடத்தில் தான் இருக்கார், அதனால தான் அவர் ஒழுங்காக கூப்பிடலை, மற்றபடி அவர்கிட்ட நம்ம போய் தான் ஆகணும், எல்லாரும் சேர்ந்து தான் அவர் வந்து சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு கதிர் சொல்கிறாரு. பழனி பார்த்தீங்கன்னா அவர் கடை இருக்க இடத்த பார்த்தோன்னே ரொம்பவே ஷாக் ஆகிட்டாரு. பாண்டியன் வந்து எங்கே கடை வச்சிருக்காரோ அதே தெருவில் தான் பார்த்தீங்க அப்படின்னா பழனிக்கு வந்து கடையை வச்சு கொடுத்துருக்காங்க. இதை பார்த்தோன்னே பழனிக்கு ரொம்பவே ஷாக் ஆயிடுச்சு. என்ன கடை திறக்க வேறு எங்கேயுமே இடம் இல்லையா, இங்கே போய் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உனக்கு என்னடா பிரச்சனை, எங்கேயோ வச்சு கொடுப்போம், நீ ஒழுங்காக கடையை நடத்துகிற வேலையை பாருன்னு சொல்லிட்டு அவங்க அண்ணன்கள்லாம் சொல்கிறாங்க. ஆனால் பாண்டியன் வந்து இதை பார்த்தோன்னே பெரிய பிரச்சனையே நடக்க போகுது. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.